ஹாய், நான் மேகலா. ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு. 2025 ஜூலை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். கேள்வி என்னென்னா, அழுகிய தேங்காய் கனவுல வந்தால் என்ன பலன்னு கேட்டிருந்தாங்க. அழுகிய தேங்காய் கனவுல வந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். ஆடி மாத வெள்ளிக்கிழமையும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அதனால் இந்த 2 இதுவுமே ஒரே பதிவாக போட்டிருக்கேன். கனவுங்கிறது ஒரு மனிதனுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு சிலருக்கு கனவு கண்ட கொஞ்ச நேரத்திலேயே மறந்துடுவாங்க. ஒரு சிலருக்கு கனவு ஞாபகம் இருக்கும். ரொம்ப நாள் ஆனால் கூட சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்கும். கனவு நல்லது நடக்கிற மாதிரியும் கனவு காணலாம், கெட்டது நடக்கிற மாதிரியும் கனவு காணலாம். நம்ம காண்ற கனவு கனவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. தேங்காய் அழுகி இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்கிறது. தேங்காய் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதோ இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு போய் தேங்காய் உடைக்கும் பொழுதோ அந்த தேங்காய் அழுகி இருந்தால் அது கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. கனவுல தேங்காய் அழுகி இருக்கிற மாதிரி கனவு வந்தால் அது ஒன்றும் கெட்ட சகுனம் இல்லை, நல்ல சகுனம்தான். நம்ம செய்கிற செயல் வெற்றி பெறும். நம்ம யாருக்கிட்டையாவது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை கூட பொய்யாக இருக்கலாம். அதை காட்டுறதுக்கு கூட இந்த தேங்காய் கனவுகள் வரலாம். யாரையும் நம்ம கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நம்ம ஒரு தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் இது பண்ணியிருப்போம். அந்த இன்னொரு பார்ட்னர் எப்படிப்பட்டவங்கன்னு கூட நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. அந்த ஆளை வருஷக்கணக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட பார்ட்னர்ஷிப்புக்கு நம்மளுக்கு அவர் சரியானவங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்மூடித்தனமாக அவங்கள நம்பி பார்ட்னர்ஷிப் வைக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அந்நேரத்தில் அந்த தேங்காய் கனவுகள் அழுகி இருக்கிற மாதிரி வந்திருந்தால் அந்த தொழிலை செய்யாமல் வேறு எந்த தொழில் நம்மளால் செய்ய முடியுமோ அந்த தொழிலை நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த தொழிலில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி தேங்காய் கனவு வந்தால் குலதெய்வம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்துக்கு போக முடிந்தால் போய் குலதெய்வத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நம்ம வீட்டிலையே குலதெய்வ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு கலச சங்கு தீபம் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பூலத்தட்டில் வேப்ப இலை பரப்பிக்கணும். அதற்கு மேலே ஒரு 11 1 காயின் வைக்கணும். அதற்கு மேலே தான் கலச செம்பு வைக்கணும். கலச செம்புக்கு 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கலச செம்புக்குள்ளே வெட்டி வேர், பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய் போட்டுட்டு அந்த செம்பு கலச செம்பு நிறையிற அளவுக்கு பன்னீர் ஊற்றணும். தண்ணி கலக்கக்கூடாது. உள்ள ஒரு எலுமிச்சம்பழம் போடணும், புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம் போட்டுட்டு அந்த கலச செம்புக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே ₹1 நாணயமும் வைக்கணும். வீட்டில் அந்த குலதெய்வத்தோட மண் இருந்துச்சுன்னா அந்த மண்ணை கூட அந்த தாம்பூலத்தில் வைக்கணும். கலசத்துக்கு மேலே உள்ள தட்டில் வைக்கணும். மண் இல்லாதவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணை கூட எடுத்து கல் நீக்கி அந்த மண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே ₹1 நாணயம் வைக்கணும். அதற்கு மேலே சங்கு விளக்கு வச்சு அந்த சங்கு விளக்குக்குள்ளேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் 3 இடத்துல வச்சுட்டு அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுற இடத்துலையும் ₹1 நாணயம் வைக்கணும். நாணயம் வச்சு இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். குலதெய்வத்துக்கு போய் தீபம் ஏற்றுறாருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கலசம் வாங்கி இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்குலையே சங்கு விளக்கு கிடச்சிச்சின்னா சங்கு விளக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா மண் அகல் விளக்கில் எந்த மாதிரி அகல் விளக்கு கிடைக்கிறோ அதை இந்த கலசத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி விளக்கு வாங்கணும். சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.